பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to Covenant of the Day. God is good. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இன்றைக்கு 14th May 2025 and Wednesday. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். நிறைய சமயம் அவர் நம்மோடு இருக்கிறதையும் அவர் அற்புதமானவர் என்பதையும் அதெல்லாம் கடந்து அவர் அன்பானவர் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். மறந்து போனதுனால சில சமயங்களில் நாம் பதறி போய் விடுகிறோம். விசுவாசி பதறான் என்கிற வார்த்தையை மறந்து விடாதீங்க. சரி, இன்றைக்கான வார்த்தைகளை பார்ப்போம். ஆவியானவர் பவுலின் மூலம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அது 2 கொரிந்தியர் 13:5. 2 Corinthians chapter 13 verse 5. Examine yourself as to whether you are in the faith. Test yourselves. Do you not know yourselves that Jesus Christ is in you, unless indeed you are disqualified? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களையே நீங்கள் சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பல கேள்விகளை கேட்கிறார், அதில் சிந்திக்க வைக்கிறார். ஆமாதானே? முதலாவது நீ சோதிச்சு பாரு, உங்ககிட்ட விசுவாசம் இருக்கான்னு கேட்கிறாரு. பரீட்சைக்கு நிற்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். அப்ப பரீட்சைக்கு நிற்கிறவன் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமாதானே? If you're not prepared yourself for the examination, how are you going to sit the examiner and how are you going to go through? அப்ப விசுவாசம் என்கிற அந்த பரீட்சையில நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ உன்னையே அறிந்து நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு பாரு, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தா அழியீர்கள். அப்படின்னா நீ கர்த்தருக்குள் இல்லாமல் இருப்பாயானால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை என்னுடைய இல்லாமல் இருக்குமானால், அந்த பரீட்சைங்கிறது நீ வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக போராடுகிறது, ஆண்டவருக்காக நிற்கிறது, ஆண்டவருக்காக தியாகம் செய்வது, எந்த சோதனைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்ளுவதுதான். இது எப்படி நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்கள் அறிந்து உங்களே நீங்கள் சோதித்து அறியுங்கள், பரீட்சித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். Examine yourself as to whether you are in faith. Many times we disappointed, and the whole life is full of worries. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் கேட்கிற, ஐயா உன்னை சோதிச்சு பாரு, நீ விசுவாசமா இருக்கிறியா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விசுவாசி பதறான் என்று. எல்லாத்துக்கும் பதறுகிறது. இது நடந்தா என்ன நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஏன் நடக்கிறதுக்கு முன்னே ஏன் இப்படி எல்லாம் பதறுகிறாய்? ஆமா தானே? அன்னைக்கு ஒரு செய்தியை கேட்டேன். அந்த செய்தி எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது, சிந்தனைக்குரிய கேள்வி. என்ன தெரியுங்களா? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வாரு, எல்லாம் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவர் போதுமாறு எல்லாம் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் வீட்டுக்கு பூட்டு போடுறீங்கன்னு கேட்கிறார். அவர் வீட்டுக்கு ஏன் பூட்டு போடுகிறாய்? கர்த்தர் தான் எல்லாம் பார்த்துக்குவாரு, அப்புறம்னா அது விசுவாசத்தை காட்டுகிறதா, அவிசுவாசத்தை காட்டுகிறது? அது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக வீட்டை திறந்து விட்டுட்டு போக முடியாது இந்த காலத்துல. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லும்போது, நீ பூட்டை நம்பாதே. பூட்டு ஒரு எல்லாரும் போடுற மாதிரி ஒரு பூட்டு, இந்த பூட்டு என் வீட்டை காப்பாற்றும் என்று நம்பாதே. அதெல்லாம் விசுவாசம். ஆமாதாங்களே? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர் மேலே பற்றிரு. உன்னை சோதித்து பாரு, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. பரீட்சைக்கு நிற்கிற பிள்ளைகளைப் போல ஆயத்தத்தோடு தைரியத்தோடு ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் போதுமானவராயிருப்பாரு. அவருடைய கரம் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடும் இருந்து வழி நடத்துவாரு. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் ஐயா. நீங்கள் உங்களை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நடத்துகிறீர்.
ஆக விசுவாசத்தின் பாதையிலே நாங்கள் விசுவாசத்தோடு, உறுதியோடு, ஆயத்தத்தோடு நிற்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும், அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னையே நீ சோதித்து பார்த்து விசுவாசத்திலே நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று பார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.